மாப்பிள்ள ஏதோ கையில் அடிபட்டுருன்னு சொல்லி தாண்டா வரேன். நாளைலேருந்து லீவ் போட்டுறா, காலையில் எந்திரிக்க முடியல. மாப்பிள்ள இதில் வர காசு வச்சுதாண்டா சின்ன சின்ன செலவெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கேன். இதுவும் இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்டா. சரி விடு, சரியார வரைக்கும் கூப்பிடு. அதெல்லாம் சரி, ஒழுங்கா பேப்பர் போட்டுருவியா? இப்போ பார், பேப்பர் பேப்பர் நியூஸ் பேப்பர். என்னடா பண்ணுற? நியூஸ் பேப்பரை கூவியோ கையிலையோ கொடுக்கக்கூடாதுடா. அப்புறம் சும்மா தூக்கி வீசினா போதும்டா. ஐயோ டேய், இந்த ஏரியாவில் நிறைய நாயெல்லாம் இருக்கும்டா, நீ அதெல்லாம் பார்த்து இங்கே தான் எங்கேயோ கேட்குது. மாப்பிள்ள என்னடா தாண்டா நீ பேப்பர் போடுறா. என்னடா பண்ற? நியூஸ் பேப்பர் கூவியோ கையிலையோ கொடுக்கக்கூடாதுடா. என் ஃப்ரெண்ட் எனக்கு எப்படி நியூஸ் பேப்பர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். லேண்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. என்னடா பண்ண? ரோஹித், அப்பா சொன்ன மாதிரியே எடுத்திருக்காடா. சாங் வேற லெவல்டா. என் ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், என் காஸ்டியூம் ஆகட்டும், அப்படியே 70ஸ்க்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான். என்ன எழுதிட்டே இருக்க? லிரிக்ஸ் தான், வேற என்ன? ஆமா, அதுக்கே நீ கயல்னு பேர் வச்ச? தீபிகா, அதுவே நல்லா இருக்கே. தீபிகானே வச்சிருக்கலாமே. கயல் நான் எழுதுன கேரக்டர், நீ தீபிகா. கயல் வேற, தீபிகா வேற. அப்போ தீபிகா பிடிக்காதா? பிடிக்கும். டேய், இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான், ப்ளீஸ்டா. சரி கேளு. அந்த சாங்ல கடைசியா அந்த பொண்ணு பார்த்து சிரிக்க மட்டும் தான் செய்யறா. ஆமா. அது எப்படி நீ லவ்னு நினைக்கிற? ஆமா, ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சாலே அது லவ் தானே. அது எப்படி ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சா அது லவ்? ஒரு யுனிவர்சல் கோட். ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சா அது லவ்வா? ம். இப்போ அங்கே ஒருத்தன் நிற்கிறான், அவனை பார்த்து நான் சிரிச்சா அவனுக்கு என் மேலே லவ் வந்துருமா? வெயிட். ஏய், இவ எதுக்கு நம்மளை பார்த்து சிரிக்கிறா? ரோஹித், இப்போ பாத்தியா? இப்போ கூட நான் அவனை பார்த்து சிரிச்சேன். அவனுக்கு என்ன என் மேலே பாரு சொன்னல பிரதர், சும்மா தான் சிரிச்சாங்க, எதுவும் தப்பா எடுத்துக்க. சும்மாவா? கவனிச்சுக்கிறேன். சும்மா தான்டா சரி சரி, சிரிச்சேன். டைம் ஆச்சு. உங்க அக்கா எங்க? டோ வந்துட்டா, நான் கிளம்புறேன். பாய். பாய் ரோஹித். அந்த பக்கம் தானே போகணும். அக்ஷன் வெயிட் பண்ணுறான். இவ்வளோ நேரம் அவர் கூட தானே இருந்த? இன்னைக்கு சீக்கிரம் வர சொன்னாங்கல்ல அம்மா, தெரியும்ல? ஆமாம், ஊருக்கு போகிறோம். எனக்கு ஊருக்கா? அங்கேயே சொல்லியிருந்தா நான் ரோஹித்தை சொல்லிட்டு வந்திருப்பேன்ல. சொல்லி மட்டும் என்ன பண்ண போகிற? இப்போ நீ மட்டும் எதுக்கு போகிற? இப்போ என்ன?
வேணா இறக்கி விட்டுறப்ப பேசிட்டு வரியா? சும்மா கல்பிட்டு. அர்ச்சனா, இப்போ ஏன் கூட வரேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் நான் கூட வரது உனக்கு பிடிக்கலையா? என்னடி உன் ஆள் கார்த்தி உனக்கா அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கூட பாரு நீ ஏன் என் கூட வர. ஆனால் அவன் நினச்சிக்கிறான் நானா தான் உன் கையை பிடிச்சி கூப்பிட்டு வர மாதிரி. பார்க்குறப்பல என்னை பார்த்து முறைக்கிறான், என்னையே திட்டிகிட்டு இருக்கான். கார்த்தி வரமாட்டான், பயப்படாத. அவன் உன்னை லவ் பண்ணுறானா இல்லை என்ன லவ் பண்ணுறானான்னு தெரியல லூசு. இவன் மறுபடியும் வளையல் சத்தம். அது எப்படி ஒரு பொண்ணு பசிச்சா லவ் வருது, ஒரு பொண்ணு பசிச்சா அது லவ்வா? அர்ச்சனா அந்த நோட்டு குடி. ஆமாம், ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சாலே அது லவ் தானே? அர்ச்சனா பத்தியா? சரி ஓகே, பார்த்தா சொல்லு, வைக்கிறேன். டேய் அர்ச்சனா பத்தியா? சரி வை. இவன் யார் இப்படி பார்த்துட்டு இருக்கான்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்ன பண்ணிருக்க? சொல்லு, இங்க என்ன பண்ணிருக்க? நான் வெயிட் பண்ண, நீ வரல. வரலனா உன்னால வெயிட் பண்ண முடியாதா? நீ தானே இவளை கூப்பிட்டு வந்த. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். வா. கார்த்தி விடு கார்த்தி, எல்லாம் பார்க்குறாங்க. வெயிட் பண்ணு. எந்த டிபார்ட்மெண்ட்டா? பிகாம் சிஏன். பிகாம் சிஏவா? பிகாம் சிஏக்கு இன்ஜினியரிங் காலேஜில் என்ன வேலை? ஃப்ரெண்டை பக்கம் வந்தேண்ணா. ஃப்ரெண்டா? இந்த காலேஜ்லையா? என்ன டிபார்ட்மெண்ட்? ஈசி. ஈசியா? ஃப்ரெண்டு பேர் என்ன? மனோஜ். மனோஜ். ஆமாண்ணா, எங்கள் டிபார்ட்மெண்ட் தான். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை இல்லை, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கண்ணா, நீங்க? சூப்பராக இருக்கேன். போதும் நல்லா விசாரிச்சது, வா. சொல்லு, எதை பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஊருக்கு போகிறோம், என்னால் சரியாக பேசவே முடியாது. ஏன் திடீர்னு? யாருக்கும் உடம்பு சரியில்லையா? யாருன்னே தெரியாதுங்கிறீங்க, அப்புறம் குடும்பத்தோட கிளம்புறீங்க. இப்போ அதுவா முக்கியம். சரி வா. ஓ, மேடம் மிஸ் பண்ணுவீங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஆசை தான். ஊரில் இருக்கப்போ பேச முடியுமா தெரில, சுற்றி ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு கால் மட்டும் பண்ணிடாத, பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போ நீ எப்போ கூப்பிடுவ? அது தெரியல. நீ எப்போ கூப்பிடுன்னு தெரியாதுங்கிற, என்னையும் கூப்பிட வேணாங்கிற. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? என்ன பண்ணுமா கேட்ட? மிஸ் பண்ணு.
அசதான். ஓ அப்படி. ஆ அப்படிதான். தேவா என்ன? இங்க பாரு அர்ச்சனா, ஏன் இப்படி? அர்ச்சனா, அர்ச்சனா, உன்னை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுறேனா? உன் மேலே இருக்க அக்கறையில் தான் இதெல்லாம் பண்ணுறேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அர்ச்சனா, என்னை பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை யாரும் தப்பாக பார்த்துடக்கூடாது. நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்துடக்கூடாது. புரியுதா? சி கார்த்தி, நீ லவ் பண்ணுற விதத்தையோ கேர் பண்ணிக்கிறதையோ நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீ சூஸ் பண்ண பொண்ணு தப்போன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த கார்த்திக்கு இந்த அர்ச்சனா செட் ஆக மாட்டான். புரிஞ்சுக்கோ. சாரி கார்த்தி. எதுக்குடா என் ஆளை பார்த்து சிரிச்ச? பார்க்க அழகா இருந்தா சிரிச்சேன். அழகா இருந்தாளா? விட்றா. முதல்ல சொல்கிறா எதுக்குடா சிரிச்ச? நீ தான் ஏதோ உன்னி கிருஷ்ண கோடு பார்த்து சிரிச்சால வரும் அப்படி இப்படின்னு கதை எழுதிட்டு இருந்த. உன்னி கிருஷ்ணன் கோடா? அது யூனிவர்சல் கோட்ரா. என்ன எலவோ ஏதோ உனக்காக சிரிச்சேன். ஆமாம், இதுக்குடா நடிச்ச? ஆனால் இப்போ தாண்டா தெரியுது எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் எடுக்க சொன்னேன், ஈஸி எடுக்க சொன்னேன், அதுவும் இந்த காலேஜ் எடுக்க சொன்னேன்னு. ஏன்டா? ஆமாம், உன் ஆளுக்கு ஏதாவது பிரச்சனைனா என் மூலியமாக அப்டேட் வாங்கிப்பேன். அதுக்கு தானே. நிஜமாவே இன்ஜினியரிங் ஸ்கோப் இருக்குடா. எப்பட்றா டீய குர்றா? அதை விட்றா. நீ போனக்கப்புறம் பஸ் ஸ்டாப்பில் சம சம்பவம் ஆச்சு. ஏதோ உன் பேர் சொன்னாலும் தப்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் பேரா? என்னாச்சு? அதுவா, இதாண்டா ஆச்சு. சீனியர்னு அப்படி தாண்டா இருப்பாங்க. இதெல்லாம் போய் பெருசாக எடுத்துட்டு. அது இல்லைடா. அப்புறம் என்னடா? காலையில் முத்தீஷ் கூட பேப்பர் போட போனேன். அப்போ ஒரு பொண்ணை பார்த்தேன், கை நிறைய வளையலோட. அந்த வளையல் என்ன ஏதோ பண்ணுதுடா. என்னது, வளையல் போட்டிருந்தாளா? ஆமாம். அவன் ஆள் கூட கையில் காப்பு போட்டு பார்க்க வாட்ட சாட்டமா? ஆமாண்டா. ஏன்? அவன் கன்ஃபார்ம் கார்த்திடா. கார்த்தியா? அது யாரு? யாரா? உன்ட்ட வந்து பேசினானே அவன் தாண்டா என் காலேஜ்க்கே கெத்து சீனியரு. சும்மாலாம் விசாரிச்சிருக்க மாட்டான், கன்ஃபார்ம் ஏதாவது இருக்கும். நீ வேற என் பேரை சொல்லிட்ட, அவன் என்ன செய்ய போறானோ. அர்ச்சனா, அர்ச்சனா நில்லு. அர்ச்சனா நில்லுங்கிறேன்ல. கார்த்தி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இது செட் ஆகாது. அர்ச்சனா, ஏன் இப்போ இப்படி பேசுற? என்னாச்சு? உன்னை பொறுத்த வரையும் உனக்கு எது கரெக்டோ அது மாதிரி நான் இருக்கணும். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நான் இருக்கணும். ஒரு நாளாச்சும் எனக்கு என்ன பிடிக்கும், நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறனா இல்லையான்னு யோசிச்சிருக்கியா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது எனக்கு கம்ஃபர்ட், அப்படி தானே? போதும் கார்த்தி, ஐ கான்ட் டேக் திஸ் எனிமோர். ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அர்ச்சனா, பேச விடு. இதான் கார்த்தி பிரச்சனையே. முதல்ல ஒரு பொண்ணை இப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கும், அப்புறம் லவ் பண்ணு. Yeah, good morning, Projit. Ha, Akshan, I need the update of our current project. Yeah, I have sent it last night itself. Yeah, Akshan, I have checked it yesterday, but made few corrections I would like you to work on. Actually, it's my week of today. I haven't checked my mail.
It's a very important project, you know. You must work on it. Yeah, okay. Be quick, yeah, please. Yeah, sure, I'll check it. சியா ஹலோ சொல்லு ப்ரோ. நீ மெயில் பார்த்தியாடா? இல்லை ப்ரோ, இப்போ தான் எழுந்திரிச்சேன். பாரு. லைனில் இரு ஒரு நிமிஷம். என்ன ப்ரோ இது மாடலிங்கில் மறுபடியும் ஏதோ கரெக்ஷன் சொல்லி வச்சுருக்கானுங்க. பார்த்தேன்டா, அதான் ஃபோன் என்னன்னு பாரு. ஒரே செகண்டு, நிறைய சொல்லி வச்சுருக்கான் போல. ப்ரோ என்ன ப்ரோ இது மறுபடியும் டெக்ஸ்டரிங்கு அது எல்லாத்துலேயுமே கரெக்டாக சொல்லி வச்சுருக்கான். பொசிஷன் எல்லாமே சொல்லி வச்சா என்ன ப்ரோ பண்ணுறது? ஓ, ஒரு நாளில் பண்ணுற விஷயமா ப்ரோ இதெல்லாம்? ஸோ இன்னைக்கு வீக் ஆஃப் வேறு ப்ரோ. வீக் ஆஃப் வேறையா? சரி சரி விட்றா, இவனுக்கு இப்படி தான் தெரியும்ல. நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாவது வேணா சொல்லு, முடிச்சுக்கலாம். நான் எந்திரிச்சிட்டியா? ஐயோ, சரி ப்ரோ, சரி நான் எதனா கூப்பிட்றேன் ஒரே நிமிஷம். சரி நீ பாரு. எந்திரிச்சிட்டியா? கிளம்பு. என்ன பார்க்குற? நைட்டே சொன்னேன்ல கோவில் போகணுன்னு. எந்திரிச்சிட்டு உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கியா? கிளம்பு வா. ஹலோ சொல்லுங்கள் சந்திரு. பியூஜித் அந்த ஃபைல் ரிலேட்டடாக உங்களை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாரு. அது எப்போ முடியும்? இல்லை, எனக்கு இப்போ தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஆக்சுவலி இட் வில் டேக் சம் டைம் டு கம்ப்ளீட். சரி ஓகே, அது கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து அப்டேட் பண்ணு. கொஞ்சம் அர்ஜென்ட் அதான். யா ஓகே. என்ன? இங்கே பாரு, காலையிலேருந்து கால் செம ப்ரெஷர் பண்ணிருக்காங்க ஒர்க்கில். இப்போ கண்டிப்பாக முடியாது, ஈவினிங் போகலாம். ஈவினிங்கா? நான் கிளம்புறேன், நீ என்னமோ பண்ணு. சரி பூ வாங்கி வச்சுருக்கேன், பொறுப்பை எடுத்துகிட்டு போ. எங்கே ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே. ஜகடம் 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 டன்ட ஜகடம் 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 டன்ட நட்பே ஜெயிக்கட்டும். நண்பா, லீவுனாலே ஒரே ஜாலி தான். சொல்லு டூட். என்ன மச்சான், காலையிலேருந்து ஒரு ஃபோன் காலையும் காணோம். ஒரே மச்சான் தான். டூட் நான் கூப்பிட்றேன், ஃபோன் வைங்க. ஓ, லீவ் வேற, அண்ணியோட ஜாலி தான். டேய் சொன்னா கேட்க மாட்டேடா, நான் கூப்பிட்றேன் வைடா. எவனோ எங்கேயோ போகிறத எடுத்து எதுலேயோ விட்டானாமா. அப்படி இருக்கு என் கதை. முதல்ல இது சைலண்டில் போடணும். ஹலோ சொல்லுங்கண்ணா. அர்ச்சனா எங்கே இருக்கான்னு தெரியுமாம்மா? அவள் அண்ணா கூட கோயில் போட சொன்னான்னா, நான் எப்போ போகிறான்னுலாம் தெரியலண்ணா. எந்த கோவில்? அவன் ஏரியாவில் இருக்க கோயில் தானா? சரிம்மா, பாய். ஓகேண்ணா.
இப்போ எதுக்குடா என்ன இங்கே கூப்பிட்டு வந்த? பொங்கல் வாங்க வேண்டக்கு தான்டா. நீ வேண்டதுக்கு எதுக்குடா என்ன கூப்பிட்டு வந்த? அப்புறம் பாஸ் ஆனதுக்கப்புறம் எப்படிரா பாஸ் ஆன அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தவா. அப்புறம் மச்ச போன சமயம் 4 அரியர் வச்ச. சரி அடங்க, நான் போன டைம் கோயிலுக்கு வரல. சரிடா சாமி, நீ பாரு, நான் போகிறேன். பிள்ளையாரப்பா, யார் பெத்த பிள்ளையோ ஒரு தெரியாமல் பேசிட்டு போகுது, அதை மனசில் வச்சுட்டு இந்த ஜெண்டர் மேலே பழி வாங்கிறாதப்பா. உனக்கு மனசார 101 தோப்புக்கரணை போட வந்திருக்கேன், என்ன சந்தேகப்பட்டுறாதப்பா. 1 2 3 4 5 6 7 9 10 11 18 19 20 21 22 23 நம்ம வளையலே 24 25 26 27 இவனா? 28 ஹாய். 29 என்ன 30 யாருன்னே தெரியாத 31 32 கிளம்பிடு அர்ச்சனா. 33 34 35 36 37 38 39 40. ஏங்க ஒரு நிமிஷம். ஏங்க என்ன தெரியலையா? சொல்லுங்க, என்ன தெரியலையா? அன்னைக்கு கூட காலையில் நியூஸ் பேப்பர். இப்பவும் தெரியலையா? இவனோட இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா? அதாங்க அன்னைக்கு கூட பஸ் ஸ்டாப்பில் பார்த்து சிரிச்சிங்க. ஆ தெரியுது. தெரியுதா? ஏங்க ஆ எதுக்குடா அடிக்கிறீங்க? அன்னைக்கே நோட் பண்ண. என்னென்ன நோட் பண்ணீங்க? ஆ ஹே, மாப்பிள்ள நான் என்னடா ஆச்சு, ஏன்னா அடிக்கிறீங்க? ஏய் அர்ச்சனா, என்னன்னு கேளு. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? டேய் என்ன அடிச்சிட்டு இருக்கான்? என்கிட்ட கேட்டிருக்கான். அவன வர்றான். அடிக்கணுமா? நான் கோயிலுக்கு தானே வந்தேன். டேய் ஊட்டுறா. அடிக்காதீங்கண்ணா. ஏய் கார்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் உள்ள சொல்லணும்டா. நான் என்ன என்ன பண்ணேன்? வேணா சொல்லிட்டு இவனோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தப்பு பண்ணிட்ட. கார்த்தி. அன்னைக்கு இவனை பொழந்தாக்கணும். அவன் என் ஃப்ரெண்டு. நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? நான் யாரா? நான் யாரு? இவன் ஃப்ரெண்டா? இதுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன். இல்லடி, அசைன்மெண்ட்லாம் தொடவே இல்லை. ஊருக்கு வந்திருக்கேன், வந்து தான் எழுதணும். நாளைக்கெல்லாம் வரமாட்டேன்டி, இன்னும் 2 days ஆகும்னு நினைக்கிறேன். தீபிகா, தீபிகா. ஆ, எங்கள் அக்கா கூப்பிட்றான்னு நினைக்கிறேன், கூப்பிட்றேன் இரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரோஹித் கிட்டயா பேசிட்டு இருக்க? எப்படி தான் ரோஹித் கிட்ட இங்கே நின்று இப்படி பேசணும்? சந்தியா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். சந்தியாவா? சரி சரி. ரோஹித்துக்கு கால் பண்ணேன், எடுக்கவே இல்லை. ரோஹித் கால் பண்ணி எடுக்கலையா? ஏதோ அப்படி லவ் பண்ணுவான் இப்படி லவ் பண்ணுவான்னு எடுக்கவே இல்லையா? அப்படிலாம் இல்லை, ஏதாச்சும் பிஸியாக இருப்பான். ஓ ஆமாம், எப்போ வீட்டுக்கு போகிறோம்? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்லை இல்லை, எதுவும் சொல்ல. இன்னைக்கு தானே வந்தோம், இன்னும் 2 days ஆகும். தெரியல. 2 days-ஆ? நான் கீழே போகிறேன், வரதுன்னா வா. தீபி ஒரு நிமிஷம், அக்ஷனுக்கு மட்டும் ஒரு கால் பண்ணிக்கிறேன். யாராச்சும் வராங்களா பார்க்குறியா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, சீக்கிரம் பேசிட்டு வா. மிஸ் பண்ண மாட்டேன், நான் சொன்னேன். இப்போ தெரியும் யார் மிஸ் பண்ணுறான்னு.
இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண விட்டுருக்கலாம். பட் பாவமாச்சின்னு கூப்பிடுறேன். லீவுன்னு சொன்னா கால் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஃபோன் எடுக்காம என்ன வேலை இவனுக்கு? இனிமேல் ஃபோனே பண்ணக்கூடாது. வரமா? ஐயோ வேலையை முடிச்சிட்டோம். ஐயோ 21 மிஸ்டு காலா? தேவா நினைச்சா. ஸோ தயவு செஞ்சு கால் பண்ணிடாத, பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். கூப்பிட்டேனே, அப்பா இது வீட்டில் இருந்து பார்த்துருந்தா இருக்காது. பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு வேளை பார்த்துருந்தா இல்லை இருக்காது. பண்ணுறது மெசேஜை போகும். ஆன்லைனா? வீட்டில் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணிருக்கல? இல்லைண்ணா சாரி. மெசேஜ் பண்ணுவான். தேவா ப்ளூடிக் ஆகுது. கால்டு ப்ளூடிக் ஆகுது. வீட்டில் யாரும் தான் நினைக்கிறேன். என்னடா ஆக்ஷன் இது? அது இல்லாத வேலை. வெளியே கூப்பிடுறேன்னு சொன்னான். இப்போ ஏன்டா அனிமல் படத்தை அறகுறையா பார்த்த மாதிரி இப்படி முஞ்ச வச்சிருக்க? இப்போ எதுக்கு கோயில் வாசலில் செருப்பு திருவனை பார்க்குற மாதிரி என்ன பார்க்குற? நார்மலாகவே பேச மாட்டியாடா? இப்போ அது பிரச்சனை இல்லை. வால் மனசில் ஆணி அடித்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. தேவா வீட்டில் மாட்டிட்டு போகிறோம் டவுட்டாக இருக்குது. ஏன்? ஆமாம், அவள் கூப்பிட வேணான்னு சொன்னான். நிறைய மிஸ்டு கால்ஸ் பார்த்த கன்ஃபியூஷனில் யோசிக்காமல் கூப்பிட்டேன். அப்புறம் மெசேஜ் பண்ணேன், ப்ளூடிக்கும் ஆச்சு, ஆனால் ரிப்ளை பண்ணல. அதான் ஒரு வேளை அவங்க அப்பாவா இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. 1 in the mind, 2 in the finger. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, சில்லா விடு. ஒரு வேலை இருந்தா என்ன பண்ணுறது? கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? உன் ஆள்கிட்ட ஏன் நம்பர் இல்லை. ஸோ உன் ஆள் நம்பர் கொடு, நான் கூப்பிடுறேன்.
உன் ஆள் எடுத்தா உனக்கு லக்கு, அவங்க அப்பா எடுத்தா அவருக்கு லக்கு. உன் மூஞ்சி மாதிரி இருக்கும் ஐடியா. அவ்வளோ நல்லாவே இருக்கு. எப்பா சாமி ஆள விட்றா. நமக்கு வந்து வைக்கலாம் பாரு. டேய், நிஜமா நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பு. நம்பர் கொடு, தேவாக்கு நான் கேரண்டி. சரி பண்ணு, பிரச்சனை ஏதாவது வந்து चुप करो, मैं दो दूंगा. कौन है ट्रा? भाई ஹலோ आताड़ी. ஹலோ, தேவா இருக்காங்களா? இப்போதாம்மா குளிக்க போனா, நீ யாருமா? சின்ன வயசுல கூட உங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கனே, என்ன மறந்துட்டீங்களா? ஏம்மா ஃபோனில் எப்படிமா முகம் தெரியும்? உன் பேர் சொன்னா கூட யோசிச்சு பார்ப்பேன். உன் பேர் என்னம்மா? மச்சான் பேரை கேட்க விட மாட்டோம்டா. என் பேரா மிங்கல் மாலதி. என்னது மங்கள் மாலதி? இது என்னம்மா பேரு? அதுவா, நான் ஈஸியா எல்லாரோடையும் மிங்கிள் ஆயிடுவேனா, அதனால எல்லாரும் என்ன செல்லமா மிங்கல் மாலதின்னு கூப்பிடுவாங்க. ஓகேம்மா, குளிச்சுட்டு வந்தோன்னே உனக்கு கால் பண்ண சொல்கிறேன். வச்சிரு. ஓகே அங்கிள். பேர் பேர் இந்த காலத்தில் எப்படி வச்சுருக்காங்க, மங்கள் மாலதி. ஸோ அது ஒன்றும் இல்லை மச்சான், அவ குளிக்க போயிருக்கா, வந்ததும் கூப்பிடுறேன் தானே சொன்னாரு. அப்போ பிரச்சனை இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். நான் வெளில இருக்கேன், நீ பாரு. டேய் நீங்கள் வெயிட் பண்ணு, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துடுறேன். யாரா? அர்ச்சனாவா? அர்ச்சனாவா? பேர் என்ன சொன்னேன்? அர்ச்சனாவா? ஓ, யாருன்னே தெரியாம தான் எனக்கு நடு ரோட்டில் அடி வாங்க விட்டியா? சொல்கிறா, பேர் என்ன சொன்ன? அர்ச்சனாவா? ஏன் உனக்கு தெரியாதா? சத்தியமாக தெரியாதுடா. சரி அதை விடு, அது அடி வாங்கியாச்சுல. ஆமாம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், நீ ஏன் என்ன தீபிகா கிட்ட இன்ட்ரோ கொடுக்க மாட்டேங்கிற? டைம் வரும்போது கொடுக்குறேன். சரி அதை விடு, இங்கே வா. என்னை நல்லா பாரு. என்னை பார்த்தா எங்கேயாச்சும் அடி வாங்கின மாதிரி தெரியுதா? சேச்சே, நல்லா ஃபாரின் குழந்தைக்கு பவுட்ரு போட்ட மாதிரி சும்மா அம்சமாக இருக்குடா. டவுட்டே வராது, போயிட்டு வா. ஓகேடா, போயிட்டு வரேன். டே ஒரு நிமிஷம், இங்கே வா. அவ கேட்டா கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லு. பக்காவாக இருக்க, போயிட்டு வா. தேங்க்ஸ் மச்சான். யாரா? அர்ச்சனாவா? அவன் என் ஃப்ரெண்டு. நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? ரோஹித், ரோஹித், வந்துட்டியா? என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, என்ன தலையில? அதுவா, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதை கேட்கல, இது என்ன? சேச்சே, நல்லா ஃபாரின் குழந்தைக்கு பவுட்ரு போட்ட மாதிரி சும்மா அம்சமாக இருக்குடா. டவுட்டே வராது, போயிட்டு வா. சொல்லுடா, என்னாச்சு? அதுவா, அன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் ஒருத்தனை பார்த்து சிரிச்சல. ஆமா, சிரிச்சோம். அதுக்கு என்ன? அவன் தான் டீ குடிக்க போகும்போது பிரச்சனை பண்ணிட்டான். அதான் அன்னைக்கே சும்மா தான் சிரிச்சோன்னு சொல்லி முடிஞ்சில்ல. சரி விடு. அது அவன் தானே? அது அவன் இல்லை. நம்மளை கை கட்டி பேசுகிறாங்க. அது அவன் தான். வா. என்னவா இருக்கும்? ஓ, இன்னைக்கு இன்ட்ரோ பற்றி பேசணும். மாப்பிள்ள அதுக்குள்ளே ரெடி பண்ணிட்டானா? இன்னைக்கு பேசிட வேண்டியதுதான்.
ஹாய் மை செல்ஃப். சரியான அடி. யார் மேலே கை வைக்கிற? வா ரோஹித். ஹலோ அப்பா. எங்கம்மா? வீட்டில். வீட்லையா? நானும் வீட்டில் தான். ஓ, நம்ம வீட்டில் இருக்கியா? நான் இங்கே இருக்கேன்னு நினச்சிட்டேன். ஏதோ நோட்டெல்லாம் எடுக்கணுன்னு ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டியாம்மா? எடுத்துட்டேங்கப்பா. ஓகே, மணி ஆச்சு. சரி, நீ ஒன்று பண்ணு, நீ அங்கேயே இரு, நான் அக்காவை கிளம்பி வரோம். நீ வந்தால் லேட் ஆயிரும், அப்புறம் அம்மா பயந்துட்டு இருப்பா. இல்லைங்கப்பா, இருட்டுறதுக்குள்ளே வந்துடுவேன். எப்படி இருட்டுக்குள்ளே வருவேன்? மணி எத்தனை? நைட் லேட் ஆகும், சொன்னா கேளு. அங்கேயே இரு, நான் அக்காவை வந்துடுறோம். சரிங்கப்பா. சரி, ஓகே. என்னாச்சு? சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சரி, வண்டி எங்கே நிப்பாட்டியிருக்க? தோ அங்கே தான். சரி, பார்த்து போ. லவ் யூ. ஃபோன் பண்ணுறேன். அர்ச்சனா, ஓ இங்கே தான் இருக்கியா? ஆண்ணா இங்கே தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இங்கே பாரு. இப்போ சொல்லு, என்னாச்சு? 10 வயசுலேருந்து நான் தான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியாதா? சொல்லு, என்னாச்சு? கார்த்திக் கூட ரொம்ப நாளாகவே பிரச்சனையாக போயிட்டுருக்குண்ணா. ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கான். எனக்கு நானாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகலை. அதான் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, அதான் உன் டிசிஷன் எடுத்துட்டல, அதை அவன்கிட்ட சொல்லிட்டேன், அப்புறம் எது கழுவணும்? விடு, பார்த்துக்கலாம். என்னால் யோசிக்கிறத நிறுத்த முடியலண்ணா. அன்னைக்கு கூட கார்த்திக் ஏதோ ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அடிச்சானா? ஆமாண்ணா, என் கிளாஸ்மேட் மனோஜ் ஓட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னே தெரிலண்ணா. சரி, இப்போ என்ன? அதான் வேணான்னு சொல்லிட்டல, விடு, பார்த்துக்கலாம். ம், நான் இருக்கேன். என் வாழ்க்கை வரமாக அன்னைக்கு நான் உனக்கு கோயிலுக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னல, இப்போ எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? வா போகலாம். வா போகலாம். இந்த நேரத்துக்காக திறந்து வச்சுட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீங்கள் வரேன்னு சொன்னீங்களப்பா, அதான் திறந்து வச்சுருக்கேன். அக்கா எங்க? வர்றா பாரு. ஏம்மா தேவா? ஏய், அப்பா கூப்பிட்றாரு. சொல்லுங்கப்பா. அம்மா, கொஞ்சம் தண்ணி இட்டுவாம்மா. சரிங்கப்பா. நேற்று உன் ஃபோனுக்கு ஒரு கால் வந்திருந்தது. வெங்கல் மாலதின்னு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணியிருந்தது. யாரும்மா அது? நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காமா? அது என் ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் பேசிக்கிறேன். சரி. என்னம்மா, ஏதோ ரெக்கார்டெல்லாம் எழுதணும்னு எழுதிட்டியா? அதெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா. சரி. பா, நாளைக்கு ஏதாவது படத்துக்கு கூட்டு போறியா? படத்துக்கா? புதுசாக என்ன படம் ரிலீஸ் ஆகிருக்கு? புது படம்லாம் இல்லைப்பா, பழைய படம்லாம் ரீரிலீஸ் ஆகுது, அதுக்கு போகலாம். இப்போ எதுக்கு படத்தை பற்றி பேசிட்டு சரி, இருக்கோம்? ஓகே, ஏதோ ஒன்று முடிவு பண்ணுங்க, போகலாம். ஐ சூப்பர். பா, நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குது, நான் இருக்க மாட்டேன். நாளைக்கு எனக்கா ஆஃபீஸு? ஏம்மா, சண்டே, நாளைக்கு என்ன லீவ் இல்லையா உனக்கு? லீவு தானே? ஏதோ ஒர்க் இருக்குப்பா. என்னம்மா ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு தான் அன்றைக்கே சொன்ன வேலைக்கு போக வேண்டான்னு.
வாரத்தில் ஒரு நாளும் வீட்டில் இருக்கிறதில்ல. அப்பா இது ப்ராஜெக்ட் டெட்லைன்ப்பா, கண்டிப்பாக நாளைக்கு போய் தான் ஆகணும். பா எனக்கு தெரியாதுமா, நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள், போகலாம், அவ்வளோதான். உனக்கு என்னதான் பிரச்சனை? அவரே என்னைக்காச்சும் தான் படத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றாரு, அன்னைக்கு நீ இப்படி பண்ற. எனக்கு வேலை இருக்குது, உங்களுக்கு வேணால் நீங்கள் போயிட்டு வாங்க. உனக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏய் அமைதியா இரு. போக்கா. இவங்கள வேற எப்படி நான் சமாளிக்க போகிறேன்? பாப்பா என்ன டிராஃபிக்கு? நானும் அந்த வழியாக தான் வந்தேன். அந்த வழியாவா? ஆமாம். டிராஃபிக் இல்லை? இல்லை, உன்னால் டைமுக்கு கூட வர முடியாது லக்ஷன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? லாஸ்ட் டைம் யாரோ லேட்டாக வந்தாங்கப்பா, நாளே சொல்லி காட்டல, சும்மா சொல்கிறேன். ஓ, அதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சியா? ஏய் இப்போ எதுக்கு இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? நான் சும்மா ஜாலிக்கு பேசிகிட்டு இருக்கேன். மிங்கிள் மாலதி யாரு? அது நம்ம சிங்கிள் டூடு. சிரிக்காத அக்ஷன். அப்பா கண்டுபிடிச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? அதான் கண்டுபிடிக்கல. உனக்கு இப்போ எல்லாமே விளையாட்டு தான்ல? இப்போ என்ன, அன்னைக்கு நீ சொன்னது தெரியாமல் கால் பண்ணிட்டேன். சரி நீ உங்கள் அப்பாட்ட மாட்டிடுவியோன்னு சிங்கிள் டூட் இருந்தானா, அவன்கிட்ட அதை சொன்னேன். அவன் தான் இந்த ஐடியா வச்சுருக்கேன், ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தெரியாமல் கால் பண்ணிட்டோம். ஓகேயா? அவன் தான் அது. ஏய் தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன். தேவா சாரி. என்னால் இனி வீட்டில் போய் சொல்லிட்டு வர முடியாது அக்ஷன். அப்போ உண்மையை சொல்லிட்டு வா. இப்போ நான் அதான் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சொல்லுவ? உன்னை பற்றி தான். இங்கே பாரு அக்ஷன், ஒரு டைமும் பயந்து வீட்டிலேருந்து உன்னை பார்க்க வர முடியாது. இப்போ கூட ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு சண்டே அதுமா உன் கூட உட்காந்துருக்கேன். தெரிஞ்சவங்க யாராச்சும் பார்த்தா எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? இப்போ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? எங்கள் அம்மா கேட்குற கேள்விக்கெல்லாம் என்னால் எதுவுமே சொல்ல முடியல. வீட்டில் சொல்லிட்டா ஒரு வாரம் தான், அதுக்கப்புறம் அவங்களே ரெடி ஆகிடுவாங்க. எதுக்கு? உனக்கு மாப்பிள்ளை பார்க்கவா? இல்லை, நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்கிறேன். எப்படி 30,000 சம்பாதிக்கணுக்கு பொண்ணத்தை கொடுத்துருவாங்களா? மேடம் எனக்கு தங்கச்சி இருக்கு, ஞாபகம் இருக்குல்ல? இங்கே பாரு தேவா, கொஞ்சம் டைம் கொடுந்தா சொல்கிறேன். வீட்டில் பேசவே நல்லா சொல்ல, இப்போ வேணான்னு சொல்கிறேன். என்னால் இனி அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல முடியாது அக்ஷன். ஏய் உங்கள் அப்பா அம்மா சமாளிக்கிறதோ பிரச்சனை உனக்கு? உனக்கு யாராச்சும் இருந்தால் அந்த வழி தெரிஞ்சிருக்கு. அக்ஷன் நான் அது மீன் பண்ணல அக்ஷன். வேற எதை மீன் பண்ண? இப்போதான் அவங்க இல்லாத வழியே தெரியுது. வேற யாராச்சும் பேசியிருந்தா கூட பரவாயில்ல, நீ பேசும்போது அக்ஷன் மாடு தாண்டா பாலை கறக்கும், அந்த பாலுக்கு இப்போ தயிரா மாறும். மாடு தாண்டா பாலை கறக்கும், பாலுக்கு இப்போ தயிரா மாறும். ஹலோ, எங்கடா இருக்க? இன்னைக்கு மீட் பண்ணலாமா? இன்னைக்கா? ஏன் சடனா? ஆமாம், லாஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ சரியாகவே பேச முடியல. இன்னைக்கு அக்கா வேற வெளியே போயிருக்காளா, அதான் உன்னை பார்க்கலான்னு நினச்சேன். நான் முத்தீஷ் கூட படத்துக்கு வந்திருக்கேன். ஈவினிங் மீட் பண்ணலாமா? படத்துக்கா? சரி போயிட்டு வந்து கூப்பிடு. லவ் யூ. லவ் யூ. பார்த்துரு. சார் தான் வெளியே போகிறீங்க, நீங்கள் பார்த்துருங்க. பாய். என்னடா தேடுற? இல்லை முத்தீஷ் இருக்கா, நீ அதான் தேடிட்டு இருக்கு. ஏன்டா நீ வேறு? யப்பா என்னதான்டா பண்ணிட்டு இருக்க நீ? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா. டே என்ன ஓமை கடவுளை அசோக் செல்வன் நினப்பா?
மூஞ்சிலே குத்துவேன். எதுக்குடா இப்போ தீபிகாட்ட போய் சொன்னேன்? அப்புறம் வேற ஒரு பொண்ணை பார்த்து பேச வந்தேன்னு சொல்கிறியா? ஏன் அதில் என்ன தப்பு? லவ் பண்ணி பாரு தெரியும். ஓஹோ, இதுக்கு பேருதா லவ்வா? ஆனா மச்சான் வாழ்றடா நீ. ஒருத்தி என்னடானா கால் பண்ணி எப்போ மீட் பண்ணலாங்கிறா, இன்னொருத்தி என்னடானா எனக்கு கால் பண்ணி உன்னை மீட் பண்ணுங்கிறா. ஆனால் இப்போ தாண்டா தெரியுது காத்து வாக்கில் 2 காதல் படம்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு. டேடி வந்துட்டேன். ஹாய். 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 பை. எங்கடா போகிற? டே நடிக்காதடா, பேசிட்டு வா, நான் வெளில இருக்கேன். என்ன சாப்பிட்றீங்க? இல்லை சாப்பிடலாம் வரல. ஆக்சுவலாக வந்ததே அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட் உங்ககிட்ட சாரி கேட்க தான். சாரி. எந்த இன்சிடென்ட்? அதாங்க அன்றைக்கி கோயிலில் கூட கார்த்தி உங்களை அடிச்சு பெரிய பிரச்சனையாச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் போய் சரியாயிருச்சு. அவர் எங்கே இவ்வளோ அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாரு? அதை விடுங்க, அதை பற்றி பேச வேணாம். நான் கிளம்புறேன். மறுபடியும் சொல்கிறேன் சாரி. எங்க காஃபியாச்சும் குடிச்சிட்டு போகலாம்ல? இட்ஸ் ஓகேங்க, தேங்க்ஸ். கயல், ரோஹித் குஞ்சப்பா? ஆமாம். டேய் நீயா? எப்படிடா இருக்க? எப்படிடா எனக்கு கண்டுபிடிச்ச? இதோ கையிலே போட்டு சுத்துறியே அடையாளத்துக்கு. ஏன் ஊரில் வர பொண்ணுங்க வலையிலே போட மாட்டாங்களா? எனக்கும் அதே டவுட் தான். பட் உன் பேர் அரசனான்னு தெரிஞ்சப்போ பாதி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மீதி எப்போ கன்ஃபார்ம் பண்ண? இதோ இப்போதான் கையில்னு கூப்பிட்டப்ப திரும்பி பார்த்தியே டக்கு மாதிரி. சரிங்க ரோஹித் குஞ்சப்பா. ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன அப்படி கூப்பிடாதுன்னு? சரிங்க ரோஹித் குஞ்சப்பா. கயல், ச்சே, இந்த பேர் வைக்கிறப்ப நான் அக்செப்டே பண்ணிக்கல. ஆனால் இப்போ பார்த்தியா அந்த பேர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஆமாம், நான் ஏன் உனக்கு அந்த பேர் வச்சேன்? நம்ம ஸ்கூலில் எனக்கு கயல் மிஸ்ஸை சுத்தமாக பிடிக்காது. நான் ஒன்று ரோஹித் குஞ்சப்பான்னு கூப்பிட்டனால நீ நான் அந்த பேர் வச்சு கூப்பிட ஆரம்பித்தேன். ஆமாம் இல்லை கயல்? ஏய், அந்த மிஸ் தான் அப்போவே ஸ்கூல்ல வந்து போயிட்டாங்கல்ல, நீ என்ன வேணும் அப்படி கூப்பிட்டுருக்கேன்? அப்போ நீ ஏன் இன்னும் கண்டாகிற? நான் காண்டெல்லாம் ஆகலப்பா. நானும் அந்த வருஷமே ஸ்கூல்லேருந்து போயிட்டேன்ல. ஆமாம், அன்றைக்கி ஸ்கூல் அசம்பிளியில் ஷீலா சிஸ்டர் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பற்றி சொன்னாங்க. நீ லீவ் முடிச்சு திரும்பி வருவேன்னு நினச்சேன். பட் அப்போ தான் தெரிஞ்சு நீ ஸ்கூலே மாறிட்டு. ஹே, இங்கே பாரு, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். என்ன சாப்பிட்ற? அதெல்லாம் வேணாம், டைம் ஆச்சு. நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். என்ன, உன் நம்பர் கொடு, நான் கால் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்க ரோஹித் குஞ்சப்பா. குஞ்சப்போ, நில்லு, யாரா நீ? உங்ககிட்ட வந்து புன்னகையோட போறா? டேய், அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ரா. ஸ்கூல் ஃப்ரெண்டா? இதோ பாரு, தீபிகா தான். அடுத்து அவளை வேற பார்க்கணும். என்ன சார், வர வர ஃபோன் பண்ணால் எடுக்கிறதே இல்லை. ஏய், அப்படிலாம் இல்லை, நீ ஊருக்கு போயிட்ட அதனால தான் பேச முடியலன்னு நினைக்கிறேன். சும்மா நடிக்காத, நான் சண்டை போடுற முள்ளெல்லாம் இல்லை. சரி தீபி, அன்னைக்கு முத்தீஷ் கூட பேப்பர் போட போனல. டே இவ்வளோ நேரம் முத்தீஷ் கூட தானே இருந்த, இப்போ உன்னை பற்றி பேசுகிற. ஷோ, ஏய் அது இல்லை அன்னைக்கு. ஏய் பேசாத 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 பேசாத. மேடம் கேக். கேக்கா? நாங்கள் ஆர்டர் பண்ணல. நான் தான் ஆர்டர் பண்ணேன். நீ ஆர்டர் பண்ணியா? எதுக்கு? கண்டுபிடி. உங்கள் அப்பாவுக்கு பர்த்டேவா? எங்கள் தாத்தாவுக்கு பர்த்டே. சொல்லு தீபி, யாராச்சும் வராங்களா?
ஹாப்பி ஆனிவர்சரி. ஏ பாரேன், அதுக்குள்ள ஒரு வருஷம் போயிடுச்சா? உங்க கூட பேசி பேசி ஒரு வருஷம் போனதே தெரில. சரி அப்படி பார்க்காத. சரி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பாரு. மெதுவா மெதுவா. ஏய் இது நான் கேட்ட வயலின் தானே? நீ கேட்டது தான். எப்படி இவ்வளோ காசு? கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கினேன். செம்மையா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஸோ லவ் யூ டி. சரி சரி, கேக் இருக்குது, கட் பண்ணலாம். உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி என் உள்ளம் யானியே நீ இன்றி மூடுமே என் வானம். ஹாப்பி ஆனிவர்சரி. வெயிட் பண்ணு, நான் போய் ஜூஸ் வாங்கிக்கிறேன். ஆமா, அதுக்கே நீ கையில பேர் வச்ச? தீபிகா. அதுவே நல்லா இருக்கே, தீபிகானே வச்சிருக்கலாமே. கையல் நான் எழுதின கேரக்டர், நீ தீபிகா. கையல் வேற, தீபிகா வேற. குடி. ரோஹித், தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் இப்போதானே வந்து ஜூஸ் ஆச்சு குடிச்சிட்டு போ. இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, அதான் கிளம்புறேன். சரி நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா? இல்லை, நான் போய்க்கிறேன். கையல் வேற, தீபிகா வேற. அக்ஷன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு மீட் பண்ணலாமா? லேக் கிட்ட வெயிட் பண்ணுறேன், வந்து. லேக்கா? ஆமாம், வெயிட் பண்ணுவேன், வந்து. சரி ஓகே. சரி ஓகே. சொல்டா. நான் ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்களை உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கலான்னு இருக்கேன் நாளைக்கு. முக்கியமான பர்சனா? யாரு? அதை நாளைக்கு சொல்கிறேன், நீ முதல்ல எங்கே மீட் பண்ணலான்னு சொல்லு. ஓ அப்படியா? நாளைக்கு நாளைக்கு நான் லேக்கில் இருப்பேன்னு நினைக்கிறேன். பேசாமல் அங்கே வந்துடுறீங்களா? லேக்கா? சரி ஓகே. சரி நீ எங்கே இருக்க, எப்போ வருவ? வந்துட்டு இருக்கேன்டா, ஒரு நேரத்தில் வந்துடுவேன். சரி ஓகே, வா. ம். இவன் ஏன் இப்படி போறா? தீபிகா, தீபிகா, என்னாச்சு? ஏன் அழுகிற? முதல்ல எங்கே போயிட்டு வந்த?
அப்பா ஏதாவது திட்டினாரா? அப்புறம் என்னதான் ஆச்சு? நான் ரோஹித்தை பார்த்துட்டு வந்தேன். ஓகே. இதுக்கா இங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்க? இதுக்கு கயல் யாருன்னா அவன்கிட்டே கேட்டிருக்கலாம், ப்ராப்ளமே சால்வ் ஆயிருக்கும். சரி, நாளைக்கு என் கூட லேக் வரியா? லேக்கா? ஆமாம், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அதை முடிச்சதும் நானே உன்னை ரோஹித் கிட்ட கூப்பிட்டு போய் இதை பற்றி பேசுகிறேன். ம். அப்போ நீ சொல்றது பார்த்தா 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாண்டா, நீ தான் சும்மா ஓட்டிட்டு. ஸோ சேட். ஒரே நிமிஷம் சொல்லச்சுனா. ரோஹித், நாளைக்கு அண்ணா கிட்ட உன்னை இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். லேக் கிட்ட வர சொல்லியிருக்கா, வந்துடுறியா? லேக்கா? சரி, ஓகே, வந்துடுறேன். ம், சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம். பாய். மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள? டே என்னெல்லாம் அப்படி பார்க்காத, சத்தியமாக வர மாட்டேன் நான். டே நீ இல்லாமல் எங்கடா நான் போயிருக்கேன்? ப்ளீஸ்ரா, நாளைக்கு உங்கள் 2 பேருக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீயும் நாளைக்கு என் கூட லேக் வர. ஓகே. தேவா, அக்ஷன், சொல்லு. சாரி. அர்ச்சனா வரேன்னு சொல்லியிருந்தா, யாரும் இன்ட்ரோ தரேன்னா எப்போ வரான்னு தெரில. அவள் உனக்காக, ஆனால் நீ எங்கேயோ, விதி அதுதான் கூடுதே. சின்னஞ்சிறு உறவை வார்த்தையில் அடித்தாள், விதி அதுதான் கூடுதே. குட்ரா பிஸ்கிட்ட. ஒரு பிஸ்கெட்டு கடை இவ்வளோ தூரம் ஓடி வருவீங்க? ஏய் அர்ச்சனா, வந்துட்டியா? ஓ, இவர் தான் அந்த இம்பார்ட்டன்ட் பர்சனா? ஆமாண்ணா. உங்கள் பேர்? ரோஹித். அவன் பேர் ரோஹித். ஓ, உனக்கு இவரை தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. எப்படி? சொல்லுங்க ரோஹித், கேட்குறாங்கல்ல, சொல்லு. தீபிகா, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இன்னுமா என்ன நம்ப சொல்ற? அன்னைக்கு என்ன சொன்ன? கயல் நீ எழுதுன கேரக்டரா? அப்போ இவ யாரு? ஐயோ தீபிகா, ஏன் ரோஹித் இப்படி பண்ண? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே?
நான் ஏய், உண்மையா தானே நான் இருந்தேன். சொல்றது கொஞ்சம் கேளு. ஆமா, நீ சொல்றத கேட்டு கேட்டு தான் இப்போ. ஏய், நீயே ஒன்று புரிஞ்சு லூஸ் மாதிரி பேசாத. ஏய் ஒரு நிமிஷம். இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. அக்ஷன் என்ன? இரு. அக்கா நீங்களாச்சும் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. ஏய் இங்க பேசுறப்போ இங்க பேசு. ஏய், பேச விட்டா தாண்டி பேசுறது. நீயே இப்படி லூஸ் மாதிரி பேசுறதா, நான் எப்படி ஓ, பேசுறது? இப்போ நான் உனக்கு லூசு மாதிரி தெரியறேன்ல? அதான் புதுசா ஒருத்தி வந்துட்டால. இப்போ எதுக்கு என்ன ஏய், இழுக்கிறீங்க? அர்ச்சனா, ஒரே நிமிஷம். பின்ன அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசிட்டு இருப்பாங்க, கேட்டுட்டு இருக்கணுமா? அதானே. வாங்க சார். உங்களை மறந்துட்டேன் பாருங்களேன். ஏன் ரோஹித்? சாரி அவங்கள மறைச்சா ஓகே, இவனையே என்கிட்ட இருந்து மறைச்ச? யாருன்னே தெரியாதுன்ட்டு இங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்க. அக்கா அவள்கிட்ட சொல்லி கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்கக்கா. தீபிகா ஒரு நிமிஷம் அவன் பேசுறது கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு. சொல்லு. நேத்தே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். அதை நீ அப்பவே கேட்டிருந்தா இப்போ இந்த பிரச்சனையே கிடையாது. அன்னைக்கு முத்திஷோட பேப்பர் போட போனல, இதான் நடந்துச்சு. நானும் அர்ச்சனா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? என்னதான் இருந்தாலும் நீ என்கிட்ட பொய் சொன்னது தப்பு ரோஹித். அக்கா என்னக்கா இதெல்லாம்? அவ அப்படிதான். அவட்ட போய் பேசு, சரியாயிடுவா. நான் சாரி. ஏய் பரவாயில்லப்பா. அர்ச்சனா சாரி. போய் தொலை. டேய் வாடா. டேய் நீ போகிற இடத்துல கூட வரணும்னா எப்படிரா? டேய் மூடிட்டு வாடா. முன்னாடி போ, நான் வரேன். உண்மையை சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லைல்ல? அது என்ன அவ்வளோ ஈஸின்னு நினைக்கிறியா? ஈஸின்னு இல்லை, பிரச்சனை இருந்திருக்காதுல்ல. அவ என்ன இவ்வளோ கோவப்படுறா? உண்மையாக இருந்திருக்கால, கோவம் வரதா செய்யும். ஆக்சுவலாக இப்போல்லாம் கோவப்பட்டாலே டாக்ஸிக்குன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லா கோவமும் டாக்ஸிக் இல்லைன்னு எப்போ புரியுதோ அப்போ இதெல்லாம் மாறும். சரி அர்ச்சனா, வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, நான் அப்படியே நானும் போயிட்டு வரேன். சரி பாய். பாய் அர்ச்சனா. வா. கோவப்பட்டாலே டாக்ஸிக்குன்னு நினச்சிக்கிறாங்க. எல்லா கோவமும் டாக்ஸிக் இல்லைன்னு எப்போ புரியுதோ அப்போ இதெல்லாம் மாறும். அவன் என் ஃப்ரெண்டு, நீ யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு? அர்ச்சனா, தேங்க்ஸ். ஏ தீபிகா, ஏ நில்லு. ஏ எதா இருந்தாலும் பேசிட்டுக்கலாம், நில்லு. கார்த்தினா எப்படி இங்க வந்த? சொல்லு, கூப்பிட்டுருந்த. உட்காருங்கண்ணா. சொல்லு. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் அர்ச்சனாக்கு எதுவும் இல்லைண்ணா. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேட்குறீங்களா? நான் 5வது வரைக்கும் அவள் கூட தானே படித்தேன். சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ்ண்ணா நாங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சரி ஓகேண்ணா, நான் சொல்ல வந்ததை சொல்லிட்டேன். உங்களுக்கு அவகிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நாளைக்கு லேக் வாங்க. சரி ஓகே, வருவீங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம். டேய் சாரி. பரவாயில்ல, அரசனாக்காக தானே. டேய் சும்மாண்ணா. நாளைக்கு வந்துருங்க.
ஏய் நில்றி. ஏய் தீபி, இனிமே தீபிகா அந்த பாட்டு எழுதலான் இருக்கேன். முதல்ல என்னெல்லாம் மறைச்சிக்கன்னு சொல்லு, அப்புறம் பார்க்கலாம். ஏய் வேற எதுவும் மறை. ஏய் இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கா, நேத்தாவ கூட பேசினேன். இன்னொரு ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஏய் சும்மா சொன்னேன்டி, சாரி. லூஸ். சம்டைம்ஸ் புரிஞ்சுக்கிறத விட கஷ்டம் தப்பாக புரிஞ்சுக்கிறது. லவ் இஸ் சிம்பிள் until we make it complicated. கட்டிப்போடிடா கண்ணால கண்டபடி. நாளைக்கு உங்கள் 2 பேருக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. இது சர்ப்ரைஸ் இல்லடா, ட்விஸ்ட்டு.